Hi guys, welcome to Shiju's Designing. நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட பேர் ஷிஜு அண்ட் நம்ம காஸ்டியூம் டிசைனர். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க, இந்த டாப் ஸ்டைல் ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் இந்த டாப் ஸ்டைல் ப்ளவுஸ் பார்த்து ஒரு குட்டி எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே சூட்டபிளான ஒரு டாப் தான். பட் ஃபார் தோஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிட்ஸ், டீனேஜ் அண்ட் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். பிகாஸ் யாருக்கு வந்து இந்த மாதிரி பாயிண்டடாக ஷேப்டு ப்ளவுஸ் போட பிடிக்காதோ, லைக் ப்ரா கட் ஆர் பிரின்சஸ் கட் அந்த மாதிரி பிடிக்காதவங்க இந்த மாதிரி டாப் ஸ்டைல் ப்ளவுஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு டாட்டோ ஷேப்போ எதுவுமே இருக்காது. டோட்டலாக இது வந்து ஒரு டாப் ஸ்டைலில் தான் உங்களுக்கு இருக்கும். பட் ஃபிட்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் என்னோடய ஃபோட்டோஸுமே இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களே பார்க்கலாம். அண்ட் இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் போடும்போது நீங்கள் சாரியை வந்து ரொம்ப கான்ஷியஸாக கேரி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாடலில் ரொம்ப ட்ரெண்டியாக வந்து உங்களோட சாரியை நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ இந்த டாப்போட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ளவுஸோட லென்த்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ளவுஸ்க்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஷோல்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் இங்கே என்னோடய ஷோல்டர் வந்து 6.5 வந்து மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய ஹார்ம் ஹோலும் நான் வந்து சேம் 6.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே சேம் மெத்தடில் உங்களோட கிட்ஸ்க்குமே நீங்கள் பண்ணிக்க முடியும். அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக அவங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக இதை பண்ணலாம். இப்போ நான் என்னோடய அப்பர் பாடி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய அப்பர் பாடி வந்து 11 இன்ச்சஸ். நான் வந்து ஈஸ் சீம் எல்லாமே சேர்த்து தான் 11 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட பாடியோட மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு ஈஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சீம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ ஆட் பண்ணியிருக்க போது நீங்கள் மொத்தமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான். மேலேயும் கீழேயும் நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ வந்து என்னோடய அப்பர் பாடியிலேருந்து என்னோடய வேஸ்ட் லைனில் நான் வந்து ஒரு 1 இன்ச் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு கிராஸ் லைன் வந்து நான் போட்டுக்கிறேன். பிகாஸ் நம்மளோட அப்பர் பாடியை விட நம்மளோட லோவர் பாடி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதை முன்னாடி இது பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணுறேன். எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்களோட ஆர்ம் ஹோல் எப்படி மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் அதோட சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த சென்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ் பண்ணுறதுக்காக. எப்போவுமே நம்மளோட பேக் ஆர்ம் ஹோலை விட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நான் இந்த ஆர்ம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணியிருப்பேன். இது பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஃப்ரீ ஹேண்டில் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. பட் நீங்கள் எப்போவுமே வந்து அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் ஷேப் நீங்கள் கொடுக்கலாம். பிகாஸ் அது வந்து ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களோட ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் தனியாக எடுத்துகிட்டு உங்களோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த டாப் ஸ்டைல் ப்ளவுஸை ஒரு நார்மல் ஹிப் லைன் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டாப்பாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இதோட லென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் ஜீன்ஸ் அண்ட் லெகின்ஸ் டெக்கின்ஸோட பேரப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் ஒன்றா வச்சுட்டு நெக்கு அண்ட் உங்களோட ஆர்ம் ஹோல் அதுக்கப்புறம் உங்களோட ஹிப் லைன் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்கு உங்களோட ஆர்ம் ஹோல் ஹிப் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. சைடில் வந்து நீங்கள் தைக்கக்கூடாது. இப்போ நான் அதை தைச்சு முடிச்சாச்சு. ஹிப் லைன் எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்ம சைடில் நம்ம தைக்காமல் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வழியாக இருந்து அந்த துணியை வந்து அப்படியே ரைட் சைடுக்கு நம்ம திருப்ப போகிறோம். அதை ஃபுல்லாக நல்லா நீட்டாக ரைட் சைடு வந்து திருப்பி எடுத்துருங்க. அண்ட் நான் இங்கே ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே ப்ளீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க யாருக்காவது இதை ஷேர் பண்ணுங்கள் டு ரீச் மோர் பீப்பிள். அண்ட் இப்போ நீங்கள் அந்த நெக்கை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்குள்ளே வந்து ரோப் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ரோப் உள்ளே கரெக்டாக போகிற அளவுக்கு வந்து கரெக்டாக தைச்சிக்கோங்க. அண்ட் நீங்கள் எலாஸ்டிக் கொடுக்குறதா இருந்தாலும் எலாஸ்டிக் கொடுத்துக்கலாம், ஒரு 1/2 இன்ச் எலாஸ்டிக். பட் நான் இங்கே ரோப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஹார்ம் ஹோலை சுற்றி ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நான் நெக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்துட்டு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ரோப் வந்து கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு நல்லா மடிச்சு தைச்சிக்கோங்க. அண்ட் ஹார்ம் ஹோல்லையும் டாப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே நீங்கள் கட் பண்ணக்கூடிய உங்களோட சேம் அதே ஸ்லீவ் தான் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் மேலே மட்டும் எலாஸ்டிக் கொடுக்கணும். உங்களோட ஸ்லீவோட மேலே மட்டும் எலாஸ்டிக் கொடுக்கணும். ஹெண்டில் நீங்கள் கீழே கொடுக்கக்கூடாது, டவுன் பார்ட்டில் கொடுக்கக்கூடாது. உங்களோட மேல் பார்ட்டில் மட்டும் எலாஸ்டிக் கொடுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு அதே மாதிரியே நீங்கள் மடித்து தைச்சிட்டு, அதாவது இந்த 1/2 இன்ச் எலாஸ்டிக் போகிற அளவுக்கு கரெக்டாக மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ நான் அதை 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சாச்சு. இப்போ நம்ம அது எலாஸ்டிக் வந்து உள்ளே எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் ஸ்லீவோட வித் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்லீவ் வந்து ஒரு 14 இன்ச்சஸ்னால் 7 இன்ச் வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஒரு சேஃப்டி பின்னில் இது பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த பக்கமாக எடுத்துருங்க. அண்ட் அகைன் நான் உங்களுக்கு இங்கே திரும்பவும் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோவை பார்க்குறது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் டு வேல்யூ மை எஃபோர்ட்.
நம்ம இப்போ இந்த எலாஸ்டிக்கை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 கார்னர்லேயுமே சுற்றி தச்சுக்கோங்க. எலாஸ்டிக் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து தச்சுடுங்க. கரெக்டாக வச்சு தச்சு எடுத்துருங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணியும் முடிச்சுட்டேன் நான் 2 சைடுமே. இப்போ இந்த எலாஸ்டிக்கை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கரெக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஸ்லீவோட டவுன் பார்ட்டோட வித்தை வந்து அளந்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளோட ஸ்லீவோட வித் வந்து ஒரு 14 இன்ச்சஸ் இருக்குது எனக்கு. இப்போ நான் அதில் டபுள் தி ஃபேப்ரிக் எடுக்கிறேன். 2 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். கீழே வந்து நான் வந்து இப்போ பலூன் ஸ்லீவ் தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். பலூன் ஸ்லீவுக்கு பஃப்புக்காக நான் வந்து 2 டைம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய பஃப் வேணும்னா நீங்கள் 3 டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். பட் நான் இங்கே வந்து 2 டைம்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ 14 வந்து நம்ம 2 டைம்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 28 இன்ச்சஸ் வரும். இப்போ உங்கள் ஸ்லீவோட டவுன் பார்ட்டில் நம்ம இப்போ பலூன் ஸ்லீவ்க்காக எடுத்திருக்க அந்த துணியை கரெக்டாக அது மேலே வச்சு அந்த ஸ்லீவ் அளவுக்கு கரெக்டாக ப்ளீட்ஸ் கொடுத்து அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம ப்ளீட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழேயும் ப்ளீட்ஸ் கொடுக்கணும். நம்ம மேலே ப்ளீட்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழேயும் ப்ளீட்ஸ் கொடுக்கணும். பட் நீங்கள் ப்ளீட்ஸ் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளீட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். நான் இப்போ ஸ்லீவை வந்து திருப்பி போட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரே டைரெக்ஷனில் கொடுக்குற மாதிரி தெரியுது. பட் நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கீழே நீங்கள் ப்ளீட்ஸ் கொடுக்கும்போது மாற்றி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பஃபினஸ் கரெக்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பஃபினஸ் நல்லா வராது. அது ஒரு பலூன் ஸ்லீவ் மாதிரி இருக்காது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் ப்ளீட்ஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து நம்ம அந்த கீழே பாட்டமை வந்து மடித்து தைக்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை இது மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும்னு நினச்சாலும் ப்ளீஸ் லைக் பண்ணி கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே காமெண்ட் பண்ணுங்கள். ஷுவர்லி ஐ வில் ரீப்ளே டு எவ்ரி ஒன். அண்ட் என்னுடைய சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய இதை ஷேர் பண்ணுங்கள் டு சப்போர்ட் மீ. இப்போ நம்ம ஸ்லீவோட டவுன் பார்ட்டை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுத்து அந்த ராயஜை கன்சல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம எப்படி பாடி பீஸோட அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஸ்லீவ் நான் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்களோட நெக்லேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஸ்லீவை எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பார்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸ்லீவை வந்து கரெக்டாக அந்த 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே கரெக்டாக வச்சு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தைக்கணும். கிராஸில் தைச்சிடக்கூடாது. நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கரெக்டாக அது மேலே வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தைச்சிட்டே வாங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கிராஸாக ஆகிடக்கூடாது. அந்த எலாஸ்டிக் இருக்கிற பகுதியும் உங்களோட அந்த கீழ் பார்ட்டும் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்லீவை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அந்த ஸ்லீவை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஜாயின் பண்ண முடியாது. உங்களோட பாடி பீஸ் எங்கே முடியுதோ அது வரைக்கும் அந்த ஸ்லீவை கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. நான் எப்படி வந்து அந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு அது கிளியராக புரியும். இப்போ நான் ஒரு சைடு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நான் ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இப்போ பேக் சைடும் நான் வந்து அதே மாதிரி 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பக்கம் ஸ்லீவை வந்து அதே மாதிரி அந்த 3 இன்ச் மேலே வச்சு அந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கீழே வந்து தைச்சிட்டு வரணும். நான் இந்த பக்கம் எப்படி தைச்சணும் சேம் அதே தான் நீங்கள் அந்த பக்கம் தைச்சிட்டு வரணும். இதை நீங்கள் கவனித்து பார்த்தா மட்டும்தான் எப்படி ஸ்லீவ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்லீவ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த 2 பக்கமும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இதில் வேறு எதுவுமே உங்களுக்கு கஷ்டம் இல்லை. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சைட் ஜாயினிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்பவும் போல தான் இப்போ உங்களோட ஸ்லீவ்லேருந்து உங்களோட ஹிப் வரைக்கும் நீங்கள் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் டைல் வந்து நீங்கள் போட்டுட்டு வரணும். பட் ஆனால் இதில் வந்து ஒரு சைடு தான் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும், ஒரு சைடு வந்து நீங்கள் ஸ்லிட் கொடுக்கணும். ஸோ உங்களோட லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு 1 or 1.5 இன்ச்சஸ்க்கு ஸ்லிட் கொடுத்துட்டு அதில் வந்து ஸ்லிட் மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கோங்க. பிகாஸ் கீழேயும் நம்ம வந்து ரோப் தான் நம்ம கொடுக்க போகிறோம், எலாஸ்டிக் கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோப் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் எலாஸ்டிக் கொடுத்துக்கலாம். அதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. பட் நான் வந்து டாசல் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் இங்கே ரோப் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த சைட் ஜாயினிங் பண்ணிவிட்டு இந்த கீழே பாட்டமும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் என்னோட சைட் ஜாயினிங் 2 பக்கமும் கம்ப்ளீட் பண்ணி என் கீழேயும் பாட்டம் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் நெக்லேயும் வந்து நான் ரோப் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரோப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஒரே ரோப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஒரு சைடு தான் நாட் போட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக ரோப் கொடுத்து 2 சைடுமே நீங்கள் நாட் போடுற மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
இட்ஸ் டோட்டலி லெஃப்ட் அப் டு கைஸ். அண்ட் இந்த டாப்பில் நான் கொடுத்துருக்க அந்த டாசல் வந்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலனா, ஆல்ரெடி நான் அந்த டாசல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே கீழே நான் என் ஸ்க்ரீன்லேயும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து பார்க்குற ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது இதை ஷேர் பண்ணுங்கள். அது நிறைய பேரை போய் ரீச் பண்ணுறதுக்கு அண்ட் என்னுடைய எஃபோர்ட்டை வேல்யூ பண்ணுறதுக்கும் அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் அதிகமாக நான் கொண்டு வரத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் அது என்னால் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் இதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதாங்க, நம்ம ரோப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கலாம். ஒன் சைட் நாட் போட்டுக்கலாம். இப்போ அந்த ரோப்போட எண்டில் வந்து நீங்கள் டாசல் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாம்பாம் லேஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை இன்னோவேட்டிவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். டாசல் கொடுக்கலாம், இல்லை பாம்பாம் லேஸ் கொடுக்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுறதா இருந்தாலும் இந்த ரோப்போட எண்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் டோட்டலி உங்களோட விஷ் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவாக என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இப்போ வந்து கிட்டேயும் வந்துட்டு ரோப் இன்சர்ட் பண்ணி அண்ட் டாசல் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட முடியுது. இந்த டாப் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப குயிக்காக நீங்கள் பண்ணிடலாம். இல்லை ஸ்லீவ் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மல் ஸ்லீவை விட. பட் மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. வித்தின் ஆஃப் அன் ஹவர் ஆர் 1 ஹவருக்குள்ளே நீங்கள் இந்த மொத்த டாப்புமே ரெடி பண்ணிட முடியும் ரொம்ப ஈஸியாக. அண்ட் இந்த டாப்புக்கு நான் பேக்கில் கொடுத்துருக்க நெக் டிசைன் வந்து நான் சீக்கிரமாக என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.